அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எது தமிழ் தேசியம் என்ற தலைப்பில் தனது முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவேற்றிருந்தார். இந்த பதிவானது இலங்கை வாழ் தமிழர்கள் மத்தியிலும் ஏனைய சமூகங்கள் மத்தியிலும் நாடு கடந்து இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்கள் மத்தியிலும் நல்லதொரு வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்கின்றது. என் அன்பார்ந்த உறவுகளே, ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அனைவரும் சமமாக வாழ வேண்டும். சிங்களவர்கள், முஸ்லிம்கள், மலையகம் என்று பாராமல் நாம் அனைவரும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலே வாழ வேண்டும். தமிழர்களாகிய நாம் நமது சம உரிமைக்காகவும் நமது நில உரிமைக்காகவும் போராடுகின்றோமே தவிர, நாம் அந்த போராட்டத்தை ஜனநாயக வழியிலே முன்னெடுத்து செல்ல வேண்டுமே தவிர வன்முறையினால் அல்ல, இனத்துவேஷங்களை நாம் பேசுவதனால் அல்ல. இனத்துவேஷங்களை பேசுவதனாலும் வன்முறைகளில் ஈடுபடுவதனாலும் நாம் மீண்டும் மீண்டும் பின்னோக்கிய பாதையிலேயே செல்கின்றோம். நாம் ஆரோக்கியமான பாதையான தேசிய நல்லிணக்க பாதையின் ஊடாக ஜனநாயக வழியிலேயே நாம் நமது உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று அவர் ஆணித்தனமாக நம்புகின்றார். கடந்து வந்த 30 ஆண்டுகால அரசியல் பயணத்திலே அவர் பாரிய அபிவிருத்தி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளையும் தீர்த்திருக்கின்றார். இது எப்படி சாத்தியமானது? இந்த ஜனநாயக பாதையின் வழியாக சென்றதின் மாத்திரமே. இன்னும் அவர் பல தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு திண்ணமாக இருக்கின்றார். இந்த 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட இந்த பொன்னான வாய்ப்பான 13ஆம் திருத்த சட்டத்தை அன்றே ஏற்றிருந்தால் இன்று இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் நமக்கான தீர்வுகளை நாம் என்றோ வென்றிருக்கலாம் என்று அவர் கூறுகின்றார். இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை ஆரம்பத்திலிருந்தே இதுதான் சரியான பாதை என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அதையே சரியான பாதை என்று என்றுமே அவர் கூறிக்கொண்டிருக்கின்றார் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். அன்பார்ந்த உறவுகளே, நாம் அனைவரும் சமமாக வாழ வேண்டும். 13ஆம் திருத்த சட்டமே சிறந்த ஆரம்பம். இதுவே நமக்கான தீர்வுக்கான முதல் படி. இதை நாம் கையில் எடுப்பதின் ஊடாக நாம் நமது பாரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அவர் பிரதானமாக வைக்கக்கூடிய 3 ஆணாக்கள் அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு, அபிவிருத்தி பிரச்சனைகளுக்கான தீர்வு, அரசியல் உரிமை பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாம் வென்றெடுக்கலாம் இந்த ஜனநாயக பாதையின் ஊடாக செல்வதின் ஊடாக. அதே போன்று நாம் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த உறவுகளே, நாம் தமிழர்கள் என்பதற்காக இலங்கையர்கள் என்ற அடையாளத்தை அன்றி, இலங்கையர்கள் என்பதற்காக தமிழர்கள் என்ற அடையாளத்தை நாம் ஒரு காலமும் இழக்க தயாராக இல்லை. இது நாம் தேசத்திற்கான, நம் மக்களுக்கான, இதுதான் நம்மளுடைய தமிழ் தேசியம். இது என்னுடைய நாடு, இது என்னுடைய இனம், தமிழ் என்னுடைய இனம், இலங்கையினுடைய நாடு, தேசம் அல்லவா? ஸோ நாம் இதுகளை பிரித்து பார்க்கக்கூடாது. பிரித்து பார்த்து வேற்றுமையில் செல்வோமானால் நாம் மீண்டும் பின்னோக்கியே நம்மளது சமூகம் போய்கொண்டிருக்கும். ஆக நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். நாம் கல்விமான்களாக வளர வேண்டும். நாம் நமக்கான பாதையை ஜனநாயக வழியிலேயே எடுத்து செல்ல வேண்டும். மக்கள் அதிகாரங்களை நமக்கு தர வேண்டும். அந்த அதிகாரத்தின் ஊடாக நாம் தென்னிலங்கை அரசாங்கங்களோடு இணைந்து பயணித்து நமக்கான தேவைகளையும் தீர்வுகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை தோழர் டக்ளஸ் தேவானந்தா மிக அழகாக சொல்கின்றார். 2000 வருடத்துக்கு முன்பாக வள்ளுவர் பெருந்தகையும் இதைத்தான் கூறியிருக்கின்றார். பெரும் இனம் சமூகத்தோடும் சிறுபான்மை இனம் மக்கள் இணைந்து செயல்பட வேண்டும். அப்படி சென்றால்தான், பெருநில மன்னர்களோடு சிறுநில மன்னர்கள் இணைந்து சென்றால்தான் அந்த குறுநில மன்னர்களை நம்பியிருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாகவும் சம உரிமையுடனும் வாழ முடியும் என்பதை வள்ளுவர் பெருந்தகை 2000 வருடத்துக்கு முன்பாகவே கூறியிருக்கின்றார். அணுகாது அகலாது தீக்காய்வார் போல்க இகழ்வாரோடு சேர்ந்து ஒழுகுதல். ஒரு நெருப்பு இருக்கிறது என்றால் அதில் நெருங்கி சென்றாலும் சுடும், விலகி இருந்தாலும் நமக்கு அதனுடைய தன்மை வெப்பம் கிடைக்காது. அப்போ குளிர் பிரதேசத்தில் என்ன செய்ய வேண்டும்? அதை நெருங்கியும் சென்று விடக்கூடாது, அதை அகன்றும் சென்று விடக்கூடாது. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க, அப்படி இருந்தால் தான் அந்த மிதமான வெப்பம் நமக்கு சூற்றை தரும். அதுபோல நாம் பெருநில மன்னர்களோடு கூடி நெருக்கமாக இருக்கக்கூடாது.
அதே நேரத்தில் அவர்கள் நாம் பகைத்து கொள்ளவும் கூடாது. குறுநில மன்னர்கள் அவர்களை நம்பியிருக்கக்கூடிய மக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக பெருநில மன்னர்களோடு நாம் இணக்கமான முறையில் சென்றால்தான் நாம் வாழ முடியும். இதை தோழர் டக்ளஸ் தேவானந்தா தன் கொள்கையினூடாக சொல்கின்றார். 2000 வருடங்களுக்கு முன்பாக வள்ளுவர் பெருந்தகை தன்னுடைய குறளின் வடிவிலே கூறுகின்றார். அன்பார்ந்த உறவுகளே, நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய மக்கள் உணர்ந்து விட்டார்கள். தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய தேசிய நல்லிணக்க பாதையே சிறந்த பாதை, இதுவே சிறந்த தீர்வாக இருக்க முடியும் என்று நம்புகிறார்கள். இன்று எல்லா மக்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான பதில் கூடிய சீக்கிரம் வரவிருக்கின்ற தேர்தலிலும் மக்கள் இதற்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே நேரத்தில் இன துரோகி என்ற பழி சொல் அவர் மீது வீசப்படுகின்றது. இதை அவர்கள் அரசியல் பிழைப்புக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் மிக அழகாக கூறுகின்றார், கல்லடியும் சொல்லடியும் கடமைவாதிகள் சந்திக்கக்கூடிய முதல் படி அரசியல் அகராதிப்படி என்று மிக அழகாக கூறுகின்றார். அன்பார்ந்த உறவுகளே, கல்லடியும் சொல்லடியும் கடமைவாதிகள் சந்திக்கக்கூடிய முதல் படி. ஆகவே அவர்கள் இவரை இனதுரோகி என்ற சொல்லை மட்டுமே பயன்படுத்தி அவர்கள் அரசியல் நடத்த வேண்டும் என்றால், அன்பே சிவம் படத்தில் கமலஹாசன் அந்த இறுதி படம் முடியும் தருவாயில் அந்த கிளைமேக்ஸ் சீன்லேயே கூறுவார், பொழைச்சு போ அப்படின்னு. அதுபோலத்தான் நீங்கள் அதை வைத்துத்தான் உங்கள் அரசியல் பிழைப்பை நடத்த வேண்டும் என்றால் பிழைச்சு போ, வேறு என்ன செய்வது என்று தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மிக அழகாக கூறுகின்றார். அன்பார்ந்த உறவுகளே, நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சமமாக வாழ வேண்டும், சமத்துவத்தோடு வாழ வேண்டும், ஜனநாயக வழியிலேயே நாம் நமது உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.